தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. டெல்லியில் முன்னாள் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் முன்னாள் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். டெல்லியில் முன்னாள் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முன்னாள் ராணுவம், கடற்படை, விமானப்படை தளபதிகள் மற்றும் நாட்டிற்காக சேவையாற்றியவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன். தற்போது ராணுவ தளபதிகளுடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. அதான் இன்றைய தினம் பல்வேறு கட்டமான ஆலோசனைகளானது நடைபெற்றிருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்றைய தினம் ஆயுதப்படை வீரர்கள் குழுவை சந்தித்திருக்கின்றார். தற்போதைய இந்த இரு நாட்டு பிரச்சனையானது தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிற போர் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அவர்களிடம் நடத்திய ஆலோசனையின் பொழுது தற்போதைய நிலைமை குறித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் பிரதமர் முன்னாள் வீரர்களுடன் அந்த விரிவான கலந்துரையாடல் நடத்தியதாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நாட்டிற்காக சேவையாற்றிய வீரர்கள் இந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து ஆலோசனை மேற்கொண்டது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்திய முன்னாள் விமானப்படை தளபதிகள், அதுபோல ராணுவ தளபதிகள், கடற்படை தளபதிகள் மற்றும் நாட்டிற்கு சேவை செய்த பிற வீரர்களும் இந்த குழுவில் அடங்குவர். இந்த குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நீண்ட ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இதுபோன்று நாட்டிற்காக சேவை செய்த வீரர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மாலதி, ஆண்டனி குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.